அக்கா இது யாருக்கா எழுந்திருந்தா மீதி 20 வருஷம் எங்கே போச்சு அக்கா? இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலை வந்து என்ட்ரி ஆகிருக்கோம். கூட்டமாக நடந்து போயிருக்கிறாங்க. ஸோ எனக்கு பின்னாடி திரும்பி பாருங்கள். எதுக்காக நடந்து போகிறீங்கண்ணா? எதுக்காக நடந்து போகிறீங்க? இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் ரேடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அண்ட் நியூ இயர் எல்லாம் செலிப்ரேஷன் எப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இப்போது நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து அண்ட் பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். அண்ட் இப்போ பாண்டிச்சேரி கிளம்புறதுக்காக நம்ம வந்து பெட்ரோல் பங்க்கில் இருக்கோம். அண்ட் டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 3 மணி இருக்குங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தோன்னா கிருஷ்ணகிரி டு பாண்டிச்சேரி. இப்போ வந்து நம்ம வண்டி வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அண்ட் பெட்ரோல் பங்க்லேருந்து தான் நம்ம விலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கப்புறமா விலாக் வந்துனே இருக்கும். ஸோ கண்டினியூவாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. அண்ட் ஓகே, இப்போ நம்ம வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிடுறாங்க. நம்ம டார்சானில் வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்குது. ஆனால் 600ண்ணா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ண்ணா. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸ்கேனரா இருக்குண்ணாக்கா சார். எங்கே சார் டூரு? பாண்டிச்சேரிண்ணா. போயிட்டு எப்போ ரிட்டர்ன்? 4 நாளைக்குண்ணா. நைட்டே போகிறது தானே? அது நைட்டு கிளம்பலான்னு பிளான் இருந்துச்சு. சரி, அங்கே க்ரௌட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க. அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் இனிமேல் ரைடு பாருங்கள் இப்படி காரதாக போகுது அப்படின்னு. ஜனவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2026 ஆரம்பிச்சு. நம்ம நைட்டே கிளம்பலாம் தாங்க பிளானில் இருந்துச்சு. அண்ட் நைட் கிளம்பணும் அப்படின்னா ஸோ எப்படி நம்ம அங்கே வந்து டிராஃபிக்கில் ஏதோ மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே காலையிலே 3 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சரி நாமளும் காலையில் 3 மணிக்கு எழுந்து ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு அண்ட் நம்ம வீட்டில் இருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அண்ட் எனக்கு நம்ம டார்சனோட கிலோமீட்டர் செக் பண்ணலாம். கிலோமீட்டர் இந்த இது பண்ணல. சரி ஓகே, நம்ம வீட்டிலேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சரி டைம் ஆயிடுச்சு. அதுப்போ அண்டு நம்ம எங்கேயோ ஒன்று பெட்ரோல் பங்கில் வச்சு நம்ம விலாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அண்ட் இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலை கிட்டே போயின்னுக்குறோங்க. அண்ட் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. गाड़ी ऑफ करना नहीं, திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை திண்டிவனம் जाना देवनूर जाओ, देवनूर मईल मயிலாடுதுறை பாண்டிச்சேரி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? 122 किलोमीटर जाना अभी हम 2 घंटे 2 टाइम 6 7 8 घंटा हो गया बराबर नाश्ते टाइम में जाकर पहुँच. 5 minutes ஒரு பிரேக் எடுத்துருக்கோம். அண்ட் பிரேக் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு 80 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்திருக்கோம். அதனால் ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம் நேரம் நின்று உட்காந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கிட்ட நிப்பாட்டிருக்கோம். இந்த இன்னும் ஒரு போக வேண்டிய தூரம் இருக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 5 மணி இப்போ போயிடுச்சு. ஸோ இன்னும் போக வேண்டியதெல்லாம் இருக்குது. சரி நம்ம என்னன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த டைமில் வந்து நம்ம விலாக் பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த டைமும் கொஞ்சம் இல்லை. நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு போக நான் உங்களுக்கு விலாக் சொல்லுவேன். இப்போ நாங்கள் திருவண்ணாமலை வந்து எட்டு இருக்கோம். திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் வந்து கூட்டமாக நடந்து போயிருக்கிறாங்க. ஸோ எனக்கு பின்னாடி திரும்பி பாருங்கள். அந்த இடத்துல வந்து நடந்து போயிருக்கிறாங்க. இதில் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக தெரியல. இங்கே பாருங்கள்.
எதுக்காக இந்த நேரத்தில் வந்து இவங்க நடந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கோயிலில் வந்து இதுக்கு டைமிங் ஏதாவது இருக்கலாம், பூஜைக்கான டைமிங் இருக்கும். ஸோ அதனால அவங்க நடந்து போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிளானர் எத்தனை பேர் நான் பிளான் பண்ணது? 8 பேர். ஓ 8 பேர். வந்துங்கிறது 4 பேர் 5 பேர். ஃபஸ்ட்டு இவர் தான் பிளான் பண்ணாரு. ஹாப்பி பர்த்டே. சரி ஓகே. இப்போ வந்து டீ பிரேக் முடிச்சு நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரைடு பண்ண போகிறோம். வாங்க என்னன்னு சொல்லிட்டு பண்ணேன். இருங்க இங்கே யாருனாச்சும் கேட்கலாம், எதுக்காக இந்த நடந்து போகுது அப்படின்ட்டு. எதுக்காக நடந்து போகிறீங்கண்ணா? எதுக்காக நடந்து போகிறீங்க? இல்லை எல்லோரும் நடந்து போயின்னுக்கிறீங்களா, அது எதுக்காகன்னு கேட்குறேன். கிரி பிரதட்சணம் அப்படிங்களா? சரி சரி. கிரி பிரதேசம். அண்ட் கிரி பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தோம். நான் பாருங்க எவ்வளோ தூரத்தில் நடந்து வந்துருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே நடந்து பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஓகேங்க, இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலை எப்படி ரீச் ஆகிட்டோம். அண்ட் ரீச் ஆகிட்டு அப்புறம் பார்த்தோன்னா, ஸோ இந்த திருவண்ணாமலை வந்து இந்த கோயில் வந்து என்ன கோயில் சொல்லிட்டு தெரியல. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த கோயிலோட பேர் வந்து நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருவண்ணாமலை விட்டு வேறு ஊருக்கு போக போகிறோம். அண்ட் இந்த நைட் டைம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த நைட் டைம் வந்து கொஞ்சம் வெளிச்சமாக பகல் டைம் மாறட்டும். ஸோ அப்போ நான் உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி நைட் டைம் ரைட் பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இந்த விளாக் பண்ணுறதுக்கு நான் பகலில் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இப்போ குட் மார்னிங் சொல்கிறேன்னு பார்ப்பீங்க. அண்ட் இப்போ பார்த்தோன்னா வெளிச்சம் ஆயிடுச்சுங்க. ஸோ வண்டிகள்லாம் பாருங்கள் போயின்னு இருக்கேன். அண்ட் ஓகே, இப்போ நம்ம வந்து 3 வண்டியில் வந்திருக்கோம். அண்ட் 5 பேருங்க. 70 पर 6 किलोमीटर 76 किलोमीटर 8 घंटे में जाएंगे. 8 साढ़े 8. ಒಂದು ರಸ್ತೆ ಆಗತ್ತಾ? 2 वली बोला 2 वली मारे ऊपर चढ़ के लेना है इसमें. ईच रोड चले गए. டோட்டல் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? கிருஷ்ணகிரிலேருந்து இப்போ பாண்டிச்சேரி 220 சரி கிளம்பலாமா? பண்ணிருக்கிறாங்க பாருங்க. மரம் மறைச்சிட்டு இருக்கேன். திருச்சி இன்னும் 88 கிலோமீட்டர். பாண்டிச்சேரி ரீச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஐயோ எனக்கு பசி வேறு எடுக்குதுங்க. என்ன பண்ணுறது தெரியலையே. அண்ணன்கிட்ட சொல்லியிருக்கேன் எங்கேயாவது ஹோட்டலில் நிப்பாட்டுங்கன்னு. சரி இருப்பா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஹோட்டலாக தெரியுங்காடு பார்த்தா மரமாக தான் இருக்குது. அங்கே பார்த்துட்டோம். அண்ட் ஓகே, ஏதாவது ஒரு ஹோட்டல் நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். ஹோட்டலில் வந்து நின்றுக்கிறோம். ஹாப்பி நியூ இயர் 2026 தானே 6க்கு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஆயித் பாய் எதுக்காக வந்திருக்கோம்? இட்லி கடை. அக்கா இது யாருக்கா எழுந்திருந்தா? அங்க 26 தானே? 26 வரணும். 6 போட்டு வச்சுட்டுக்கிறீங்க.
மீதி 20 வருஷம் எங்கே போச்சு அக்கா? ஆ இப்போ கரெக்டாக இருக்கு. அப்போ பார்க்கல நீங்கள். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண இட்லியெல்லாம் வந்திருக்கு. சாப்பிட்டு டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அது சாப்பிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். சாப்பிட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கடையில் வந்து நம்ம டிஃபன் முடிச்சிட்டோம். இட்லி, சாம்பார், சட்னி அண்ட் நம்ம அக்காவும் நல்லா பேசினாங்க. அண்ட் இவங்க இந்த கடை எங்கே இருக்குது என்ன இது சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. ஏஜ் ரெக்கார்ட் பண்ணு. இந்த ஊரோட பேரு, கடை எங்க இருக்கு, இங்க கேக்குற மாதிரி சொல்லணும். மாயலம் பக்கத்துல எடப்பாடியா? எடப்பாளியம். சரி. இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் நல்லா இருந்துச்சுக்கா. சரி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்க்கா. சரிக்கா. ஊரோட பேர் பாருங்க இங்க இருக்கு. அண்ட் ஓகே, நம்ம வந்து டிஃபன் முடிச்சாச்சு சொல்லிட்டு கிளம்புறேன். பாய்க்கா. போயிட்டு வரேங்க. அண்ட் ஓகே, ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. அண்ட் நம்ம வந்து கொஞ்சம் டைமிங்கில் சாப்பிட்டு கொஞ்சம் பழக்கம் வச்சா. ஸோ பசி வந்து என்னால் அடக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம அண்ணா பார்த்தோன்னா ரைட் சைடில் ஒரு கடை இருக்குப்பா, அங்கே சாப்பிட்லாமான்னாரு. ஆனால் கடை இருக்கா, சரி ஓகே வாங்க போகலான்ட்டு. அதுக்கப்புறம் அண்ட் அப்போ தான் அந்த இட்லி வந்து சூடாக எடுத்து இது பண்ணியிருந்தாங்க. என்ன நம்ம குரூப்பை காணும். சரி ஓகே. அப்போ தான் அந்த சூடாக அந்த இட்லி எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணா வந்து அண்ட் இப்போதைக்கு இட்லி சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அங்கே போய் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாமளும் சாப்பிட்டாங்க. அந்த அக்காலாம் நல்லா நம்மகிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த கோலத்தை போட்டிருந்தாங்க. சரி, அந்த கோலத்தில் வந்து 2026 தானே இருக்கணும், 6 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து சொன்னேன். ஐயோ சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த 0 அழிச்சிட்டு மறுபடியும் 2 போட்டு விட்டாங்க. அண்ட் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம பாண்டிச்சேரிக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. அண்ட் நாமும் பைக் ஓட்டினே இருக்கோம், சலிக்காமல் ஓட்டினுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம்னால எனக்கு ஒன்றும் அவ்வளோ டைம் தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இருங்க, நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இந்த பைக் ஓட்டுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அண்ட் எண்ட் ஆஃபில் அந்த வீடியோ வரும் இல்லையா, ஸோ அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் இந்த பைக்கை பற்றி. அண்ட் இன்னும் எங்கே போகணுன்னு சொல்லி தெரியல, அந்த ரூட்டை பார்க்கணும். இப்போ எங்கே போயின்னு அப்படின்னா சாதாரண ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஃபாரினர்ஸ் வந்து அந்த இடத்த வந்து உருவாக்குனாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க எங்கள் அண்ணா. அண்ட் எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த சாதாரண ஃபாரஸ்ட் போகிறதுக்கான வழியில் தான் இப்போ நம்ம போயின்னுக்கிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஏன்னா கிராமத்து வழியாக போயின்னுக்கிறோம். குட்டி பை क्या दूँ பூமாப்பட்டியா? இதுதான் பூமாப்பட்டியா? இதுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம் சாதனா ஃபாரஸ்ட். ஸோ இதுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் பாருங்கள், இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம்.
இது வந்து கென்யா ஃபுல்லாகவே சேம் இதே மாதிரி அங்கே கெனியாவில் இருக்குது. கென்யாவில் இருக்குது. அதே சாதனா ஃபால்ஸ் தான் இங்கே இருக்குது. இங்கே வந்து ட்ரெயினிங் ஒரு 2 மாதம் எடுப்பாங்க. 1 மாதம் வந்து இங்கே எடுத்துகிட்டு அங்கே போவாங்க. அப்படி தான் போவாங்க. டேரக்டாக யாரும் போக முடியாது. அது எல்லாமே இங்கே பட் அவங்க ஓரளவுக்கு காமிச்சிருக்காங்க. அது உள்ள மக்கள் எப்படி போக முடியாது. அது வந்து உள்ள ப்ரொஜெக்ட் இருக்கும். பின்னாடி அந்த ரோப் வந்து மேலே அந்த கம்மி பண்ணிக்கல